எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் சேனலுக்கு. இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோ ஃபார் எதனாலன்னா, இன்னைக்கு வந்துட்டு என்னோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அதனால என்னோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த இன்ட்ராடேல ஆப்ஷன் செல்லிங் எந்த லெவலில் வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம், எந்த லெவலில் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணலான்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எதனால இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருன்னு சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கும்போது என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் அப்புறமா ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எது மாதிரி நம்ம ட்ரேடிங் எடுக்கலான்னு அதை பற்றி முழுசாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். 100 சப்ஸ்கிரைப் ஆன மாதிரி இதே மாதிரி இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போய் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எதுன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பிவோட் பாயிண்ட். ஓகே, பிவோட் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட். உங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் போயிட்டு இது வந்து ட்ரெடிஷ்னல். ஓகே, பிவோட் ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்டர்ட் பிவோட் பாயிண்ட்டு. இங்கே வந்துட்டு உங்களோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் கலர் வந்துட்டு க்ரீன், பிவோட் லைன் பின்னு இருக்கு இல்லையா, அது க்ரீன் பண்ணிக்கோங்க. அப்புறமா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரிமூவ் பண்ண வேண்டியது நம்ம S3, S4 அப்புறமா S5. ஒன்லி நம்ம S1 அண்ட் S2 தான் நம்மளோட இன்னைக்கோட இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு முழுசாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு தெரியுற மாதிரி இங்கே க்ரீன் கலர். ஓகே, இங்கே வந்துட்டு உங்களோட இந்த க்ரீன் கலர் தெரியுது இல்லை, இந்த க்ரீன் கலர் வந்துட்டு பிவோட். ஓகே, இந்த பிவோட்டு மேலே அப்புறமா இந்த பிவோட்டு கீழே வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். ஓகே, நாட் ஆப்ஷன் பையிங். எதனால சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு எப்போ ப்ரைஸ் இது மேலே இருக்கிறதுனா இது வந்துட்டு புல்லிஷ்னு அர்த்தம். ஓகே, புல்லிஷ்னு அர்த்தம், மார்க்கெட் புல்லிஷ் இருக்குது. எப்போல்லாம் இந்த பிவோட் லைனோட கீழே ப்ரைஸ் இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்துட்டு பேரிஷ் இருக்குன்னு அர்த்தம். இது இம்பார்ட்டண்ட்டு, இந்த பிவோட்டோட மேஜரான இம்பார்ட்டண்ட் ரூல். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னா இந்த R1 R2ன்னு இருக்குல்ல, இது மேலே வந்தால் மட்டும் தான் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகே, ஈவன் கால் ஆப்ஷன் இது மேலே கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம், ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறதுனா இந்த R1 மேலே இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணணும். அதே மாதிரி டவுன் சைடில் வந்துட்டு இந்த S1 இருக்குல்ல, இந்த S1 கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகுனா மட்டும் நம்ம புட்டுவை பை பண்ணணும். ஓகே, இது இன் பிட்வீன் இந்த லைன் அப்புறமா இங்க இருக்கிற இன் பிட்வீன்ல வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இங்க மேலேருந்து வருது, இங்க வந்துட்டு இங்க சப்போர்ட் எடுக்கிறது தானே, இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், புட் ஆப்ஷன் செல் பண்ணணும். ஓகே, இங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு இதோட கீழே வந்தா நாம என்ன பண்ணணும்னா இங்க கால் ஆப்ஷன் செல் பண்ணணும். ஓகே, புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடாது. புட் ஆப்ஷன் பை பண்ணணும்னா இது கீழே வரணும், இல்லை இந்த S2 கீழே வரணும். அதே மாதிரி நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும்னா இந்த R1 மேலே இருக்கணும், அப்புறமா R2 மேலே இருக்கணும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இது R1 வந்து ரெசிஸ்டன்ஸ், S1 S2 சப்போர்ட்னு. ஆக்சுவலி அது ஹேஸ் பர் தான் இந்த புக்கில் இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம். பட் நான் வந்துட்டு இது ப்ராக்டிஸ் பண்ண இது மாதிரி இது வந்துட்டு நம்மளோட புல்லிஷ் லைன்ஸு, இது வந்துட்டு நம்மளோட பேரிஷ் லைன்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைஸ் எது மாதிரி ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இது இம்பார்ட்டன்ட். இப்போ சொல்லியிருக்கிறது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. பிவோட்டு மேலே பிவோட்டு கீழே மட்டும் நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கணும். ஓகே, எப்போ S1 இல்லை R1 கீழே போதோ, அதுக்கு மேலே போகும்போதோ R1 மேலே போகும்போது நம்மளோட ஆப்ஷன் பையிங்கு போகணும். அதே மாதிரி S1 கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் ஆகும்போது நம்ம பையிங் ஸ்டேஜ் பண்ணணும். இன் பிட்வீனில் எது மாதிரியும் பையிங் பண்ணக்கூடாது, ஒன்லி ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். ஓகே,
இங்கே பார்க்கலாம். இது வந்துட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இங்கேருந்து கீழே வந்திருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு நம்ம புட் ஆப்ஷன் செல் பண்ணணும். ஓகே, புட் ஆப்ஷன் செல் எதனால புட் ஆப்ஷன் செல் பண்ணணும்னா, இன்கேஸ் இது இங்கே பார்க்கலாம், இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி எப்போ இதே மாதிரி இங்கே ஒரு மூவ் கொடுக்கணும்னு இல்லை, இங்கே ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் மூவ் கிடைக்காது எப்பயும். ஸ்லோ அண்ட் ஸ்டடி போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிவோட் லைனில் எப்போ இந்த பிவோட் லைன் வருதோ அப்போ நம்ம செல் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கோட இதில் வந்துட்டு நம்மளோட வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே கீழே வந்தப்போ இங்கே வந்துட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணணும் இல்லை, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஆவாங்கட்டு வெயிட் பண்ணணும். எதனால இந்த வீடியோ நான் முழுசாக பார்க்க சொல்கிறேன்னா, என்னோட மேஜர் ட்ரேடிங் ஸ்டைலில் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் இண்டிகேட்டர்னா நம்ம யூஸ் பண்ணுறது இது மாதிரி பிவோட் ஆகட்டும், பாலிஞ்சர் பேண்ட் ஆகட்டும், இது மாதிரி வேறு நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவீங்களா. மேஜர் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியாமல், ப்ரைஸ் எது மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியாமல் ஒரு ஜஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும்னா ரொம்ப லாஸ் ஆகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிறது ரொம்ப மேண்டேட்ரி. ஓகே, இங்கே பார்த்தா இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு நம்ம புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்துருக்கும். இங்கே நம்ம எதனால கால் ஆப்ஷன் செல் பண்ணக்கூடாதுன்னா, இது ஆல்ரெடி ஒரு ஃபர்தர் ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ட்ரெண்ட் மாதிரி இது 5 மினிட்ஸ் கேண்டலில் ட்ரெண்ட் ஆகிருக்குனால இங்கே எப்பயும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் ஆவாங்கட்டு வெயிட் பண்ணணும். இங்கே என்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கான்னு பார்த்தா இங்கே எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் மேலே போய் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட என்ட்ரி. ஓகே, இது க்ளோஸ் ஆகிருக்கு. இது க்ளோஸ் ஆகுனால இது எத்தனை கேண்டல் 12/5 இன்னைக்கோட November 12th. இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தா இங்கே பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு, கால் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கு. ஓகே, இன்கேஸ் இப்போ இங்கே பார்க்கலாம், நீங்கள் டைரெக்டாக ப்ரைஸ் வந்துட்டு இது நம்மளோட பையிங் லெவலில் வந்திருந்தால் இங்கே பை பண்ணக்கூடாது. இதனால சேம் இதே ரூல் தான் இங்கே அப்ளிகேபிள் ஆகும். இப்போ நம்ம பை பண்ணுறதானே எங்கே பை பண்ணணும்னா, இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எப்போ ஆகி கீழே ஒரு ரெட் கேண்டல் பண்ணுதோ அப்போ மட்டும் தான் நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். அது ஃபர்தர் கீழே வரலாம், ஈவன் இது கீழே வரதான். இதே மாதிரி நம்ம பின்னாண்ட பேக் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்க்கலாம், நம்ம இப்போ சடன்லி இது ஒரு மூமெண்ட் கிடச்சிது. இங்கே மூமெண்ட்டு இது ஒரு ரிஸ்க் அதிகம், இது ஒன்று தடுத்தணும், இது நோ என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு நம்ம என்ன சொன்னீங்க, கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். இந்த கேண்டல் வந்துட்டு நம்மளோட பையிங் ஸ்டேஜ், இது அப் சைட் போயிருக்கு. டவுன் சைடு என்றைக்கும் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த இடத்துல எந்த இடத்துலையும் டவுன் சைடும் எடுக்கக்கூடாது. டவுன் சைடில் எப்போ இருந்தாலும் இந்த S1 S2 கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம டவுன் சைட் ட்ரேட் எடுக்கணும். இங்கே இது மேலே இருக்கும் போதெல்லாம் ஒன்லி அப் சைட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா அதை பற்றி பார்க்காதீங்க. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்மளோட லெஸ் இருக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் ட்ரேட் லெஸ் இருக்கணும். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் இது ஸ்ட்ராட்டஜி. இந்த செகண்ட் ஸ்டேஜ் எப்போ நீங்கள் கற்றுக்குவீங்கன்னா, இதுலெல்லாம் பர்ஃபெக்டாக ஆகணும்ப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் எங்கே வந்தால் டவுன் சைடில் நம்ம ட்ரேட் எடுக்கலான்னு. இப்போ நீங்கள் ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் இது மேலே பிவோட் மேலேருந்து அப் சைடு, இந்த பிவோட் கீழேருந்து டவுன் சைடுன்னு கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இது பேக் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே எந்த ஸ்டேஜும் கிடைக்கல. இங்கே பார்க்கலாம், இது ஒரே ஒன்று ஃபுல் மூமெண்ட் வரும்போது எப்பயுமோ இப்படி மூமெண்ட் வருது இல்லையா, கண்டினியூஷன், இது ஆல்ரெடி இதோட மூமெண்ட் கொடுத்துருக்கோம். எப்போ இங்கே கொடுக்கும்போது இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே எடுத்திருந்தா இங்கே எடுத்துருக்கலாம். ஓகே, புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கலாம். பட் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இங்கே எடுத்துருக்கலாம், இங்கேயும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட் இங்கே பார்க்கலாம், இங்கே எடுத்துருக்கும் போது இது ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ரைட்டு, மறுபடியும் பின்னாடி போய் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து S2 கீழே இருக்குது. S2 கீழே இருக்கிறதுனால நம்ம இங்கே பை பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ரிஸ்க்கு தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். நம்மளோட எவ்வளோ ரிஸ்க்கு கம்மியாக இருக்கோ, என்னோட ரிஸ்க்கு நிஃப்டி 50 வந்துட்டு 30 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸு நான் எடுக்கிறது ரிஸ்க். ஓகே, இது மேலே இருந்தால் நான் எந்த ட்ரேடும் எடுக்க மாட்டேன், நான் அதை இக்னோர் பண்ணிடுவேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணி அப்போ இங்கே வந்து ஒரு புட் சைடு நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தா ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம், இங்கே புட் சைடு நம்மளுக்கு
பையிங் ஆப்ஷன் கிடச்சிருக்கு, இங்கே வாங்கியிருக்கலாம். மறுபடியும் பின்னாடி போய் பேக் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே இந்த லெவலில் பாருங்கள், இது எத்தினாவது 6th நவம்பர் கேண்டல். ஸோ இந்த 6th நவம்பரில் நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் எந்த ட்ரேடும் கிடைக்கல, ரைட். அப்போ இது சைட்வேஸ் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இன்கேஸ் இது சம்டைம் வந்து பிவோட் ஆண்டு தான் இது மாதிரி சைட்வேஸ் போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போது ஆஸ் பர் த ரூல் 2 ட்ரேடோ இல்லை 3 ட்ரேடோ நம்மளோட மேக்ஸிமம் ட்ரேட் இருக்கணும், அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்புறம் இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தா இது வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ரைட்டு. இங்கே வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது, இது ரிஸ்க்கு அதிகமாக இருக்கனால நம்ம எடுக்கக்கூடாது. எங்கே எடுத்துருக்கணும், இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்கலாம். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி போய் மோஸ்ட்லி ஒன்று ஸ்மால் ப்ராஃபிட்டில் வந்திருக்கலாம், இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும் ஹேஸ் பர் ப்ரீமியம். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸு இது பாசிட்டிவ்ல இருந்தாலும் நம்மளோட ப்ரீமியம் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸ் அதிகம், ரைட். இதனால தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது. ப்ரைஸ் ஆக்ஷனு இந்த ஸ்பாட் ப்ரைஸில் எது மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுறதோ, ப்ரீமியமில் எது மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணுதோ, இது பற்றி முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கெல்லாம் வந்துட்டு உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். மறுபடியும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி நீங்களே போட்டுட்டு பேக் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு நம்மளோட எந்த ட்ரேடும் கிடைக்கல. எந்த ட்ரேட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சி, அதுக்கப்புறம் பார்த்தா கீழே டவுனு, அதுக்கப்புறம் ஒரே வரும் பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு ட்ரேடு, அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் கிடைக்கல, ரைட். ஆனால் இதே ஒரு ட்ரேடில் நம்மள ஆல்மோஸ்ட் மோர் தென் 150-200 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோங்க. இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தா இது பாருங்கள், டைரக்ட் ஒரு மூவ், ஆல்ரெடி ஒரு மூவ் ஆகும்போது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியது, புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே க்ரீன் வரல, டவுன் சைடு வந்திருக்கு. டவுன் சைடு வந்து இது ஒரு இங்கே வந்துட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம் ஸ்மால் இதில், ரைட்டு. இல்லைன்னா இங்கே வந்துட்டு கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன், இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பார்த்தா நம்மளோட ரிஸ்க்கு ஜஸ்ட் 1 கேண்டல் தான். ரிவார்டு எப்பயும் பாருங்கள் 2, 3, 4 கேண்டல் நம்மளுக்கு எப்போ ரிவார்டு கிடைக்கும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்க பாருங்கள், இங்கே வந்துட்டு சைட்வேஸ் மார்க்கெட்டு, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிது, இது ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டில் எதுவும் இல்லை, இங்கே ஒரு ட்ரேட் இருக்குது, அப்புறமா இங்கே ஒரு ட்ரேட் இருக்குது. இந்த ட்ரேடு பாருங்கள் ஒரு சைட்வேஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்மளோட இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே 2 ஆர் 3 ட்ரேட் வந்துட்டு இங்கே இந்த லெவலில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆமாம், எப்பவுமோ ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்திலே எங்கேயும் இல்லை. ஓகே, ரிஸ்க் ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜின்றது ஒரு ஃபேக்கு. நம்மளோட ரிஸ்க் எப்பயும் கம்மியாக இருக்கணும். ஓகே, ரிஸ்க் எப்பயும் கம்மியாக இருக்கணும். ரிஸ்க் இல்லாமல் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இந்த உலகத்தில் இருக்காங்க கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம ரிஸ்க் எப்படி லெஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கேண்டல் நம்ம எடுத்துருக்கோங்க, இது வந்துட்டு இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், ரைட்டு. நம்மளோட ரிஸ்க் எவ்வளோ, ஒரே ஒரு கேண்டல் தான், ரைட். மறுபடியும் இங்கே எடுத்துருக்கலாம், இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஓகே, இங்கே வந்து எடுத்துருக்கலாம். ஓகே, இது லாஸ்ட் எண்டிங்கில் இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், ரைட்டு. இங்கே சைட்வேஸில் மார்க்கெட்டில் பார்த்தா 2 to 3 ட்ரேட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பாருங்கள் 4-5 கேண்டல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ரைட். இதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிளியராக சொல்லி மறுபடியும் இங்கே பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம புட் ஆப்ஷன் இங்கே வந்துட்டு நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கலாம், இது ஒரு ப்ராஃபிட் ஆகிருக்கும். அப்புறமா டவுன் சைடில் எந்த ட்ரேடும் இல்லை, அப் சைடில் இங்கே எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை. இங்கே வந்து இந்த கேண்டல் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இந்த கேண்டல் நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறமா இந்த கேண்டல் பாருங்கள், ஆப்ஷன் பைங்க கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பாருங்கள், இங்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஒரு கேண்டல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 பாயிண்ட்ஸோ இல்லை 50 பாயிண்ட்ஸோ நம்மளோட இங்கே லாஸ் ஆகிருக்கும். அதே 40-50 பாயிண்ட்ஸ் நம்மளோட ரிஸ்கோட இங்கே பார்த்தா நம்மளுக்கு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு எப்பயும் ரிஸ்க் வந்துட்டு ஸ்மாலாக இருக்கணும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா 1 ஹவர் வேணும். இந்த 1 ஹவர் வீடியோ யாருன்னா பார்க்குவாங்கன்னா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அதனால ஸ்பீடாக நான் சொல்கிறேன். இது முழுசாக பாருங்கள். இது மேலே டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்லுங்கள். மறுபடியும் இதுக்கு பர்டிகுலராக ஒரு ½ அன் ஹவரோ 45 மினிட்ஸோ இல்லை 1 ஹவர் வீடியோனாலும் பரவாயில்ல, அந்த வீடியோ போட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி ஒன்லி ஃபார் இண்டெக்ஸில் மட்டும் தான். நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர இது வந்துட்டு ஸ்டாக்ஸில் அது மாதிரி ட்ரேட் எடுக்கிறது கூடாது இதில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி மறுபடியும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகனா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்கு வந்து நான் இங்கே யூடியூப்பில் சொல்கிறேன். யாருக்கும் வணக்கம், நன்றி.